அதுக்கப்புறம் வந்து நிலா வந்து கண்ணாடிய பார்த்து பேசிட்டு இருப்பா. அ "அப்பா எனக்கு வந்து கல்யாணம் முடிக்கவே இஷ்டம் இல்லப்பா. தயவு செய்து நீங்க இந்த மாரி படிச்சீங்கன்னா, நான் சென்னையிலேருந்து திரும்பி இங்க வரவே மாட்டேன். உங்கள வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்." அப்படின்னு பிராக்டிஸ் பண்ண மாரி கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பிட்டு சொல்லுவா, "ஐய்யய்யோ! நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அப்பா பாவம்." அப்படிங்கிற மாரி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவா. திரும்பியும் பழையபடி வந்துட்டு அவங்க அப்பாகிட்ட வந்து "நீங்க இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் உயிரோடயே இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி கண்ணாடிய பார்த்து திரும்ப பேசுவா. அதுக்கப்புறமா திரும்பி பார்த்துட்டு, "ஐயய்யோ! இந்த மாரிலாம் பேசினா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே." அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு "அப்பப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு இந்த கல்யாணத்த நிப்பாட்டிருங்கப்பா, எப்படியாவது கெஞ்சி கேட்கணும்." அப்படிங்கிற மாரி பேசுவா. அப்ப பேசி பார்ப்பா. அப்புறம் பேசி பார்த்துட்டு திரும்ப யோசிப்பா, "ஐயோ! நம்ம இப்படி பேசுறது செட்டே ஆகலையே." அப்படின்னு ஃபீல் பண்ணுவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப யோசிச்சுட்டு, "சரி நாளைக்கு மாப்பிள்ளைய இல்ல இப்ப மாப்பிள்ளைய பார்க்கும்போது, மாப்பிள்ளைகிட்ட போய் டைரக்ட்டா போய் சொல்லிருவோம். எனக்கு சூர்யா உங்கள வந்து பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிருவோம்." அப்படின்னு நினைப்பா. ஆனா அதுக்கப்புறமும் நினைப்பா, "அப்பா ரொம்ப நம்ம இப்படி பேசிட்டோம்னா, அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸ்ல யோசிப்பா. அதுக்குள்ள அவங்க அப்பா அங்கருந்து கூப்பிடுவா. நிலா யோசிப்பா, அவங்க அப்பா கூப்பிடும்போது, என் அப்பாட்ட போய் எப்படியாவது நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லப்பா. எனக்கு இந்த கல்யாணம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது பேசிருவோம். பேசினா அப்பா புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா கூப்பிடுவாரு. கூப்பிட்டோனே அவங்க போவா. எப்படியாவது வேண்டான்னு சொல்லணுன்ட்டு போயிட்டுருக்கும்போது, கீழ பார்த்தா அங்க எல்லாருமே மாப்பிள்ளையோட அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் அவங்க பையன் அந்த 3 பேரும் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் கீழ அவ போய் நிக்கும்போது அவங்க அப்பா சொல்லுவாரு, "என்னம்மா நீ இன்னும் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கலையா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு நிலாவோட அண்ணி சொல்லுவா, நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் மாமா என்னோட ட்ராலியில ட்ரெஸ்ஸ" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப இவ வந்து மாப்பிள்ளைய பார்த்து லைட்டா அப்படி ஸ்மைல் பண்ணுவா. அவன் உர்ருன்னு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் இவ அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, சென்னையில வந்து ஒரு கார் டிரைவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாப்பிள்ளைக்கு வந்து இங்க வந்து உள்ள அந்த இது வந்து டிராஃபிக் வந்து பிடிக்கலன்னு சொல்றாருல்ல கார் ஓட்ட. அப்படின்னு சொல்லும்போது, அவன் சூர்யா சொல்லுவான் மாப்பிள்ளை பையன் சொல்லுவான், "இல்ல இங்க வந்து ஒருத்தனுக்கும் சென்னையில அதாவது இந்த ஊர்ல யாருக்குமே வண்டி ஓட்ட தெரியல. ஹாரன் லெவல்ல கைய எடுக்கவே மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு, "சரி நீங்க போயிட்டு சம்மந்திகிட்ட சொல்லுவான். "நீங்க சம்மந்தி சரி கிளம்புங்க. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி இவரோட நிலாவோட அப்பா சொல்லும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லுவாரு, "நான் போகல. பையனும் அவங்க அம்மாவும் மட்டும் தான் கிளம்புறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த அவங்க பையனோட அப்பா. அப்போ அவங்க அந்த வெளிய கிளம்பும்போது கார வந்து இவன் ஓட்ட போவான் சூர்யா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவா, "நிலா பக்கத்துல நீ உட்காருடா. அவங்க அண்ணன் கார் ஓட்டட்டும்." அப்படின்னு சொன்ன உடனே, அவன் வந்து அங்க போய் அதுல பின்னாடி போவான். அப்போ நிலா நடுவுல உட்காந்துருப்பா. சூர்யாவோட அம்மா அந்த சைடும், அ க நீ அவன் சூர்யா இந்த சைடும் உட்காந்துருப்பாங்க. அப்போ முன்னாடி வந்து அவங்க அண்ணனும், அவங்க அண்ணியும் உட்காந்துருப்பாங்க. அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது, சூர்யா வந்து க கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால இடிச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு 2 பேரும் முறைச்சு முறைச்சு பார்த்த மாரி இருக்கும். அவங்க அண்ணி வந்து அத புரிஞ்சுகிட்டு, நிலாவுக்கு அதுல கொஞ்சம் கூட வசதி இல்லாம இருக்கிற மாரி தெரிஞ்ச உடனே, அவ வந்து நிலா கிட்ட சொல்லுவா, அ அந்த சூர்யா கிட்ட சொல்லுவா, "சூர்யா நீங்க கார் ஓட்டுங்க. ஹைவேஸ்ல வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து தூங்கிருவாங்க." அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க அம்மா வந்து பயந்துருவாங்க. "ஐய்யய்யோ! தூங்கிருவானா? அப்ப சூர்யா நீயே ஓட்டுடா." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சூர்யா வந்து முன்னாடி வந்து ஓட்ட வந்துருவான்.